நல்ல வேளையிலே எல்லாரும் அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த 27ஆம் நாளில் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் அங்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் உடைய இருதயத்தோடு அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த சர்வல தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்ம அழைத்தவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு பலனை கொடுத்தவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மை மட்டுமாய் வழி நடத்தினவரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வல தேவனை நோக்கி. ஓ ஜீசஸ், ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய வரவேற்கிறோம்பா. எங்கள் தூயாதி தூயவரே, சர்வவல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எமையாளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எமையாளுகை செய்யும். ஹிருதயத்தோடும் பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த 27ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்ன மேன்மைகளை வைத்திருக்கிறீரோ, எந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறோம், எங்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறீரோ, என் பாதத்தில் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஓ தகப்பனே, இந்த நாளிலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாளில் மிகப்பெரிய மகிமை எங்கள் வாழ்க்கையில் விளங்கப்படுவீராகப்பா. ஒரு இருதயத்தோடும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க நடத்துவீராக ஆண்டவரே, நீங்கள் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. லகாய் ரோயி, என் ஜீவ நீருற்று நீ
சீருமாயை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் வாழ்க்கையில் முழுவதுமாய் வனாந்தரமாய் இருந்த சூழ்நிலையில் வழியை இல்லாத ஒரு நிலையில் அவங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அப்பாவை நோக்கி கதற ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, என்னுடைய குழந்தை அழுகிறத நான் பார்க்க முடியாது, சாகிறத நான் பார்க்க முடியாது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ, வாஞ்சியோடு காத்திருக்கிறாயோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒரு இருதயத்தோடு அப்பா சமூகத்தில் வந்து, அப்பா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வழியை தரப்பீராக என்று கேட்போமா? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு ஒரு நீரூற்றாய் வந்தவரே. லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எந்த ஜீவன் நீரூற்று நீ, லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எந்த ஜீவன் நீரூற்று நீ. இந்த ராத்திரி வேளையில் நீ யாராயிருந்தாலும், நீ ஆண்டவர் அறியனோ அறியாதவனோ, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மகனோ மகளோ யாராயிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டார். உனக்கு மறு உத்தரவு செய்து காரியங்களை விரிவாக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் காரியத்தை எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்று ஒரு இருதயத்தோட சமூகத்தில் காத்திருப்பாயா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறார். ஒரு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா? புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ, லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. சிறுமாய் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சிறுமாய் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ, லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, லகாய்ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டு.
தேவனாகிய கர்த்தர் வழியே இல்லாத வாழ்க்கை இவ்வளவுதான் என்று, இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் ஜீவனோடு இறுதி என்ன பிரயோஜனங்கிற அந்த சூழ்நிலையில கூட ஒரு அற்புதத்தை அன்றைக்காக செய்த தேவன் இந்த கஷ்டமான நெருக்கமான உன்னுடைய சூழ்நிலையில நான் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவாயா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஒரு இருதயத்தோட அப்பாவை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சூழ்நிலையானால், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும், என்ன வந்தால் என் ஆண்டவரை நம்புவேன், அவர் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைப்பேன், அவர் எனக்கு எல்லா காரியத்தையும் வெற்றியாய் செய்து முடிக்க வல்லவர் என்று இந்த மாலை வேளையில அப்பா சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்ன வந்தாலும் எத்தகைய சூழ்நிலையானாலும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ், என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஓ, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே.
திடப்படுத்த பலப்படுத்த ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் காத்திருப்போமா. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி குறைவல்தான் பருதிர பலத்தா சத்துருவை வென்றே. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி என்னுள்ளம் மாறிற்றே. என்னை காக்க வல்லோ என் பயம் யாவும் நீங்கிற்றே. இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்றே. என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. மனிதனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்தார், என் ஆண்டவர் உன்னை பாதுகாக்க, உன்னை நடத்த, உனக்கு பலனை கொடுக்க, உனக்கு தைரியத்தை கொடுக்க, உன்னை திடப்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு முடிவுதயத்தோட கடைசி ஒரு முறை என்னோடு கொண்டு சேர்ந்து சொல்ல முடியுமா? எத்தகைய சூழ்நிலை ஆனாலும், எந்த பிரச்சனை ஆனாலும், என் ஆண்டவர் என்னை கை விடவே மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். Oh, thank you Jesus. எத்தனை சூழ்நிலை ஆனாலும், எத்தனை பிரச்சனை எனக்கு எதிராக நின்றால், என்னை கைவிடாத தேவன் ஒருவரே ஆண்டவரே. இன்னைக்கு நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை மூலமா எங்களை நிரப்புங்க. ஆவியை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. தேவனுடைய தாசன் மூலமா வெளிப்படுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Praise God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். ஐம் ரியலி ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அநேகர் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை சொல்கிறீங்க. தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஒன்று தான். அன்றைக்கி சாயங்காலம் ஜெபம் பண்ணும்போது ஆவியான எனக்குள்ளே சொன்னார், யோவான் ஸ்நானகன் இப்படி ஒரு ப்ரேயரை சொன்னார். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ண, நீர் பெருகணும் ஆண்டவரே, யூ மஸ்ட் இன்க்ரீஸ். அப்படி ப்ரேயர் பண்ணார். இது என் உள்ளத்தில் ரொம்ப ஒரு ப்ரீக்கிங்கை கொடுத்தது அன்பானவர்களே. நம்ம எவ்வளோ விஷயத்தில் நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறோம் அன்பானவர்களே. யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீர் பெருகணும் ஆண்டவரை, நான் சிறுகணும் ஆண்டவரை. when he increases, அவர் பெருகினா உங்கள் வாழ்க்கை பெருகும், உங்கள் குடும்பம் பெருகும், உங்கள் வருமானம் பெருகும். அவர் உங்கள் குடும்பத்தில் பெருகினா, அவர் உங்கள் உள்ளத்தில் பெருகினா உங்கள் சூழ்நிலையில் பெருக்கங்கள் வரும். அல்லேலூயா. இது ஆவியானவர் சொல்ல சொன்னார். இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். அவரை பெருக பண்ணுங்க. சூழ்நிலைகள் பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க. ஆண்டவரே, நீர் பெருக வேணும், நீர் மகிமைப்பட வேணும், நீர் உயர்த்தப்பட வேணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேணும். இதை தான் சங்கீதக்காரன் 34ஆம் அதிகாரத்தில் சொன்னார். கம் லெட் அஸ் மேக்னிஃபை த லார்ட். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார். மேக்னிஃபை த லார்ட். அவரை பெரியவராக்குவோம், அவரை சிறந்தவராக்குவோம், அவரை உயர்ந்தவராக்குவோம். அவர் நீங்கள் உயர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லட்டுமா, நீங்களும் நானும் உயர்ந்து கொண்டே இருப்போம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸோ இதை சொல்ல சொன்னார், அதனால் நான் சொல்லிட்டேன். நம்ம நிறைய நேரத்தில் அவரை உயர்த்துறதில்லை. எவ்வளோ மேக்சிமம் நம்மளை எப்படி உயர்த்தலாம், நம்மளை எப்படி பெருமையாக பேசலாம், நம்மளை எப்படி பெரிய ஆளாக காட்டலாம், ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம அப்படி நினைக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் யோவான் ஸ்நானகன் இப்படி சொன்னான், நீ மட்டும் பெருகணும் ஆண்டவர். தாவீது இப்படி சொன்னான், நீங்கள் மட்டும் பெருகணும் ஆண்டவர். லெட் அஸ் மேக்னிஃபை த லார்ட். அப்படி பண்ணால் அதனால தான் தாவீது தன் வாழ்க்கையில் பெருகின நண்பர்களே. த காட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ண போகிறார். ஆமீன் சொல்லாமா? தேவன் உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஸோ அவர் பெருகணும்னா நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தணும் அன்பானவர்களே. அவரை சொல்லணும், நீர் பெருகணும் ஆண்டவர், யூ மஸ்ட் இன்க்ரீஸ் இன் மை லைஃப். ஆமேன். ஆல்ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை சொல்லிடுறேன். நேற்றுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன சொல்ல முடியுமா உங்களால்? நேற்றுக்கு என்ன டாபிக்? ஜோ டூ குட், நன்மை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தேவன் நேற்று நம்மளோட பேசினாங்க. நேற்றுங்க நாங்கள் முடிக்கும்போது நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ கண்டினியூ ஒரு 3 நாளாக இங்கே மழை இருந்து கொண்டிருந்தது. ஸோ நேற்றுக்கு தேவன் ஒரு கிரியை செய்தார். அது ஒரு சாட்சியாக நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பேரை சொல்லலை, அது மகிமை தேவனுக்கு இருக்கட்டும். ஸோ அந்த செய்தியினால் உந்தப்பட்டு நேற்று ராத்திரியே ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏறத்தாழ ஒரு 10 மணி இருக்கும், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 15 பேருக்கு ஒரு புது பெட்ஷீட்ஸ் வாங்கி கொடுத்து, ஒரு 15 ஏழைகளுக்கு, அங்கே பெட்ஷீட் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிற இந்த வயசானவங்க ஏழைகளை பார்த்து ஒரு 15 பேருக்கு பெட்ஷீட்ஸ் வாங்கி கொடுத்து, 15 பேருக்கு நல்ல ஒரு சுட சுட சாப்பாடு, பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸ் என்னன்னு தெரியல, அந்த பேக்கெட்ஸை வாங்கி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு கை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். வேறு யார் ஏதாவது செஞ்சுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருக்கு மகிமையாக நாங்கள் அதை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் திஸ் இஸ் தி இம்பேக்ட். ஒரு செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசினா உடனே கீழ்ப்படுகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நேற்று மழையில் கூட போய் அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. கர்த்தர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கேட்குறது மாத்திரம் இல்லை, டோன்ட் பி ஒன்லி ஹியரர்ஸ். சும்மா ஏதோ கேட்கறதுனாலேயே பெரிய ஆசீர்வாதம் வந்துடாது. கேட்டு ஏதாவது நீங்கள் செயல்பட வேண்டும். இதை தான் இயேசுநாதர் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார். என் வசனத்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு நான் அவனை ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதனால சொல்கிறாரு?
அவர் வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவர்களை கன்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிடுறார் ஆண்டவர். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளம் வந்தால், புயல் வந்தால், சோதனை வந்தால், என்னதான் காற்று மோதி அடித்தாலும் அந்த வீடு விழவில்லை. ஆமேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வீடு ஸ்ட்ராங்காக நின்னுது. ஏன்னா வசனத்தை கேட்டு அதன்படி செய்தார்கள். ஒரு துளியாவது கீழ்ப்படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு பாருங்கள். 27வது பிரசங்கத்துக்கு வந்துட்டோம், 27வது ஆராதனைக்கு வந்துட்டோம், 27வது ஜபத்துக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் வித்தியாசமாக நம்மக்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்கிறார். நேற்றுக்கு ஒரு நல்ல சாட்சியை நான் இதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி முயற்சி பண்ணுங்களேன். மீதி இருக்கிற நாளில் கடவுளே எங்களோட நீங்கள் பேசும்போது நாங்கள் ஏதாக்கிலும் ஒன்று சம்திங் எங்களுக்கு இருக்கிற திறமையின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாமா? கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா கண்களை மூடி உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாம் இப்படி ஜெபித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். விசுவாசத்தோடு உங்கள் ஜெப குறிப்புகளை ஆண்டவருக்கு முன்னால் வைங்கன்னு பாருங்கள். இந்த 40 days வழக்கமாக நாம் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. உங்கள் அற்புதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், உங்கள் விருத்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யணுன்றதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற அந்த ஜப குறிப்புகளை நீ கண்ணோக்கி பாருமா ஆண்டவரே. அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் நீ பதில் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வேண்டுதல் கூட வீணாய் போகக்கூடாதப்பா. அவங்க நினைக்கிறத விட அதிகமான காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, 1000 தலைமுறையாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவருடைய தொழில் ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய என்னென்ன ஆண்டவரே காரியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. திஸ் இஸ் மிரக்கல் டேஸ் லார்ட். இது அற்புதங்களின் நாள் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் வாஞ்சியாய் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராகப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆல் ரைட், காட் பிளஸ் யூ. ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமோ உட்காந்து ரிசீவ் பண்ணுங்கள். அதை அனுபவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கொர்னேலியோ நேற்று சொன்னேன் இல்லையா, அவனுடைய நண்பர்கள், வீட்டார், அனைவர் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேதுருக்காய் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பெற்று அபிஷேகத்தை பெற்று எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு, வீட்டார், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தான் அன்பானவர்கள். ஒரு ரோம 100க்கு அதிபதி. அந்த மாதிரி ஒரு டிசையர் நமக்கு இருக்கணும் அன்பானவர்கள். அந்த மாதிரி ஒரு வாஞ்சி இருக்கணும். ஆமீன் சொல்லாமா? அதுதாங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பு அன்பானவர்களே. ஏதோ நீங்கள் மட்டும் உட்காந்து பார்க்கறது முக்கியம் இல்லை. அடுத்தவங்களுக்கும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு கம்பல் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லெட் தெம் வாட்ச். அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் பிளஸ்ஸிங்ஸ் பெற்றுக்கொள்ளட்டும். நிச்சயமாக தேவன் அதின் பலனை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆல்ரைட், நேரம் நம்ம கடந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டாபிக் கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக். ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்யணும், அதை நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, யூஸ் வாட் யூ ஹேவ். யூஸ் வாட் யூ ஹேவ், then you shall see miracle. உன்னிடத்தில் உள்ளதை நீ பயன்படுத்து. உன்னிடத்தில் உள்ளதை நீ யூஸ் பண்ண ஆரம்பி. அப்பொழுது தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்போவே எங்கள் ஜோ கேட்டாங்க, என்கிட்ட என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. என்னங்க அப்போவே எங்ககிட்ட என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. என் சிந்தையில் திடீர்னு ஓடிச்சு இந்த விஷயம். இந்த மாதிரி குழந்தைத்தனமாக நிறைய விசுவாசிங்க இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எங்ககிட்ட பணம் இருக்கா, எங்ககிட்ட சொத்து இருக்கா, எங்ககிட்ட வீடு இருக்கா, எங்ககிட்ட வேலை இருக்கா, எங்ககிட்ட என்ன இருக்குது, எங்ககிட்ட அதிகாரம் இருக்கா, எங்ககிட்ட என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்படி நிறைய விசுவாசிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் உட்காந்துக்கிறாங்க. அவங்க மைண்ட் செட்டப்பே என்னென்னா, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இந்த குழந்தை சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அன்பானவர்களே, இது தவறான போதனை, இது தவறான சத்தியம் அன்பானவர்களே. தேவன் யாரையும் ஒன்றுமில்லாமல் விடுகிறவர் அல்ல. ஆமேன் சொல்லமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். ஆக்சுவலாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு ஒன்றுமே இல்லை, பூமியை பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை, வானத்தை பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. த நெக்ஸ்ட் வேர்டு இப்படி சொல்லுது, 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1:2, ஜெனிசிஸ் 1 and 2. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது.
இட் வாஸ் எம்டி அண்ட் டார்க்னஸ். சொல்லுங்கள், எம்டி அண்ட் டார்க்னஸ். ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நான் உண்டாக்கின உலகத்தில், நான் உண்டாக்கின வானத்தில், நான் உண்டாக்கின பூமியில், நான் உண்டாக்கின இடத்துல ஒன்றுமே இல்லையா? என்னடா இது? வெறுமையை தேவன் வெறுத்தார். எல்லாரும் சொல்லுங்கள், வெறுமையை தேவன் வெறுக்கிறார். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நம்ம நடக்காச்சுங்க, நம்ம எங்கங்க, நமக்கு கடவுள் நம்மளை உயர்த்த மாட்டாருங்க, நமக்கு நல்லது நடக்காதுங்க, நம்ம இன்க்ரீஸ் ஆக மாட்டோங்க, நமக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட்டு போகிறது இல்லைங்க, நம்ம இருக்கிறது ஒருத்தருங்க, நமக்கு யாருங்க பண்ணுவாங்க? ஐயோ சாகிற வரைக்கும் இதையே பேசி செத்துருக்குறாங்க நிறைய பேர். நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்களே, தேவனுடைய நாமத்தினால் சொல்கிறேன், அந்த பேச்சையே நிறுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு தேவன் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தேவன் இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு தேவன் இருக்கிறார். ஹalleluya. முழு உலகத்தையும் உண்டாக்கி முழு உலகத்துக்கும் உதவி செய்து முழு உலகத்தையும் பராமரிக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணுங்கிறீங்க? நீங்கள் என்ன ஜோ சொல்கிற? என்கிட்ட என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு? தேவன் இருக்கிறார் உங்கள்கிட்ட, தேவனுடைய வசனம் இருக்கிறது உங்கள்கிட்ட, தேவனுடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கிறது. பரலோகமே உன் பக்கத்தில் தானே இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அன்பானுங்களே, யூ ஹேவ் சம்திங். ஹalleluya. ஸோ அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வெறுமையே அவருக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணார். ஒரு வாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கினார். ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் முடிச்சோன்னுட்டு ஒவ்வொரு நாளாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறாரு பாருங்கள். பூமியை ஃபில் பண்ணுறாரு, மரங்களால் ஃபில் பண்ணுறாரு, கனிகளால் ஃபில் பண்ணுறாரு, ஜலத்தால் ஃபில் பண்ணுறாரு, மச்சங்கள் ஃபிஷ்ஷுங்க மீன்களால் ஃபில் பண்ணுறாரு, மிருகங்களால் ஃபில் பண்ணுறாரு. பூமி மொத்தம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் மேலே பார்த்தா காலியாக இருக்குது. ஆடா என்னடா வானம் காலியாக இருக்கேன்னு பார்த்து ரொம்ப வருத்தம் படுறாரு. அவர் காலியாக இருக்கிறதே அவருக்கு பிடிக்கல. அன்பானவர்களே, நான் உண்டாக்கின வானம் காலியாக இருக்கக்கூடாது, நான் உண்டாக்கின பூமி காலியாக இருக்கக்கூடாது, நான் உண்டாக்கின என் பிள்ளைகள் காலியாக இருக்கக்கூடாது, நான் உண்டாக்கின சபை காலியாக இருக்கக்கூடாது, நான் உண்டாக்கின தொழில் காலியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், காலியாக இருக்கக்கூடாது. ஹalleluya. God doesn't like that. தேவன் அதை விரும்புறதே இல்லை. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, பிளானட்ஸ் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. ஃபில் பண்ணு. வானத்தையும் நிரப்பிட்டார். ஒரு ஆமேன் சொல்லமா? திஸ் இஸ் அவர் காட். நிரப்புகிறவர் தான் நம்முடைய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya. காலியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவர் இல்லை, நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya. காலியா இருக்கிற படகை நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். வெறும் தண்ணியாக இருக்கிற ஜாடிகளை திராட்சை ரசத்தால் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, நிரப்புகிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya. இதை தான் தாவீது பிடிச்சிக்கிட்டாங்க 23ஆம் அதிகாரத்தில். என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்ஸ் ஓவர். மை கப் ரன்ஸ் ஓவர். சொல்லுங்க, மை கப் ரன்ஸ் ஓவர். கப்புன்னா என்ன? வாழ்க்கைங்க. கப்புன்னா வாழ்க்கை. என் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால், அற்புதங்களால், தேவனுடைய மேன்மைகளால் நிரம்பி வழியும். ஹalleluya. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் வாழ்க்கை நிரம்பி வழியும். ஆமென். லைஃபை சொல்றார் தாவீது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இதை விரும்புகிறார். வெறுமையை தேவன் வெறுக்கிறார், நிறைவை தேவன் நேசிக்கிறார். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவை கொடுக்கவே விரும்புகிறார். ஹalleluya. ஆல் ரைட் சார், யூஸ் வாட் யூ ஹேவ். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ஒன்று இல்லைன்றதை நீங்கள் பாடலாக்கிடாதீங்க. தேவன் உனக்கு எல்லாம் வைத்திருக்கிறார். ஆமென். நான் இப்பவும் சொல்கிறேன், உனக்கு தேவையானது இந்த பூமியில் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அவர். இட் இஸ் தேர். பூந்தமல்லியில் இருக்குதோ, இல்லை பக்கத்தில் மாங்காடில் இருக்குதோ, இல்லை கட்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திருவள்ளூரில் இருக்குதோ, இல்லை கட்டி இந்த பக்கம் போனால் புருஷவாக்கத்தில் இருக்குதோ, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுன்பானவர்களே. ஹalleluya. எங்கேயோ இருக்கிறது. நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அனுபவிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆல்ரைட். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வேர்ட் லவர்ஸ், தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் விரும்புவீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல நான் ஒரு சில வசனங்களை நான் சொல்லிடுறேன். யோவான் 21 ஆண்டவர் சொன்னார், பேதுருக்கு சொன்னார் இல்லையா, என்னை நேசிக்கிறியான்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? அது வேர்ட் லவர்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபீட் மை ஃப்ளாக்ஸ்ன்னார். ஃபீடுன்னார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக இல்லை, ஃபீட் மை ஃப்ளாக்ஸ்னா. ரைட் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆகாரம் கொடு. அவங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்? விசுவாசிகளுக்கு நீங்களே சொல்லுங்கள். சபைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்? என்ன சாப்பாடு கொடுக்க முடியும்? வசனம். ஹalleluya. ஸோ அதை தான் கொடுத்துட்டு வரோம். 27 நாளாக, இன்றைக்கி 27வது நாளும் வசனத்தை தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வரோம். ஜெபத்தோட கேளுங்க, தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ரைட். சரி, இப்போ யூஸ் வாட் யூ ஹேவ். உனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
அதை தான் சொன்னேன். ஒன்று இல்லைன்னு சொல்லி உட்காந்துருந்தா உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. பட் யூ ஹேவ் சம்திங். அதுதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். சில வசனங்களை சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு போகலாம். 2 தீமோத்தேயு 1:6. கொஞ்சம் அந்த கூட அந்த பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு படிக்கணும். இங்கிலீஷ் பைபிளை கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் அது முக்கியம் எனக்கு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னிடத்தில் வந்தபோது உன் மீது என் கரங்களை வைத்தபோது நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தையா, தமிழ் எப்படி இருக்கு? ஆவியின் வரத்தை, தேவ வரத்தையா ஆவியின் வரத்தையா? என்ன 6ஆம் வசனம் படிங்க. உன்மேல் என் கைகளை வைத்தபோது தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பு. I remind you to stir up the gifts of God which is in you when we lay our hands upon you. உன் மேலே நான் கைகளை வைத்தபோது உனக்குள்ள ஒரு வரம் வந்துச்சே. You received a gift from God. தேவ வரம் வந்தது. ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊழியக்காரன் கை வைக்கிறது ஏதோ சும்மா விளையாட்டா நினைக்காதீங்க அன்பானவர்களே. பவுல் சொல்றார், when he laid hands upon தீமோத்தேயு மேல் அவர் கரங்களை வைத்த போது தேவன் தம்முடைய வரத்தை தீமோத்தேயுக்குள்ள வைத்தார். ஆமென். ஸோ இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் உங்களுக்குள்ளே ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் என் கூட புரியுற மாதிரி சொல்லுங்க, தேவன் எனக்குள்ளே வரங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இனிமேல் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அது வரமோ, அது திறமையோ, அது தாளந்தோ, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்திலிருந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். பவுல் தீமோத்தேயு மேலே கை வச்ச போது அவனுக்கு வரம் வந்தது. சில நேரங்களில் ஜெபித்த போது உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கும். சில செய்திகளை நீங்கள் கேட்கும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். சில பாடல்களை நீங்கள் கேட்கும்போது அந்த வரமோ அந்த திறமையோ உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதான் பாருங்களே. ஏதோ ஒரு இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மீது கரங்களை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட தேவ வரம். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும், அதாவது ஒரு ஜெபம் பண்ணும்பொழுதோ, அல்ல கட்டி ஒரு பாடல் பாடும்பொழுதோ, அல்ல கட்டி ஒரு ஆராதனை நடத்தும் பொழுதோ, ஆமீன் சொல்லலாமா, உங்களுக்குள்ளே ஒரு வரம் வந்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது. எல்லாம் கை ஊற்றி சொல்லுங்க, எனக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது. இன்னொருத்தரம் கூட சொல்லுங்க, எனக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது. இன்னொருத்தரம் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவ வரம் இருக்கிறது. ஆமென். ஸோ பவுல் என்ன சொல்றாருன்னா, இதை அனல் மூட்டி நீ எழுப்பணுன்றாரு. இது ஸ்டேர் ஆஃப் த கிஃப்ட். ஸோ இந்த கிஃப்ட்டை நீ புதைச்சி வச்சுட்டு இருந்தியானா அது எனக்கு யூஸ் ஆகாது. இதை நீ கொஞ்சம் அனல் மூட்டி என்ன பண்ணணும், அப்பப்போ எழுப்பி விடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை யூஸ் பண்ணணுன்றாரு ஆண்டவர். உனக்குள்ளே வரம் இருக்கிறது, அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே வரம் இருக்கிறது, அந்த வரத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அந்த வரத்தை நான் பயன்படுத்தினால், அந்த வல்லமையை நான் பயன்படுத்தினால், அந்த திறமையை நான் பயன்படுத்தினால் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார். புரிஞ்சிருச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாம். இருக்கிற வரத்தை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்பானவர்களே. உனக்குள்ள என்ன திறமையை கடவுள் வச்சிருக்கிறாரோ, உனக்குள்ள எந்த தாளந்த கடவுள் வச்சிருக்கிறாரோ, உனக்குள்ள எந்த வரத்தை கடவுள் வச்சிருக்கிறாரோ, அதை நீ சரியாக யூஸ் பண்ணாக்கா தேவன் அதன் மூலம் உன்னை மேலே கொண்டு வருவார், உன்னை உயர்த்துவார், அற்புதங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். மத்திய 25:29. மேத்யூ 25:29. இதுக்கு முன்னாடி சொன்னது 2 தீமோத்தி. ஓகே, குட். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். தமிழ் இருக்கு, ரைட்டுங்களா? உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்கு. இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுப்பாரான், இல்லாதவங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டு வரான். இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுப்பாரான், பரிபூர்ணம் அடைவான், இல்லாத இடத்துல இருக்கிறதையும் எடுத்துருவேன்றாரு. இதை திருச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னடா கடவுள் இப்படி இருக்கிறதையும் எடுத்துடுறேன்றாரு, இல்லாதவங்க தானே கொடுக்கணும், இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துடுறேன்றாரு. இது லாஜிக்காகவே தெரியலையே. ஆனால் ஆக்சுவலாக ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படி இருக்கான்னு பாருங்களேன். ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. The one who has பிராக்கெட்ல சொல்றாரு, when it comes to know the value of God's blessing and God's gift. Amen. You must understand the value of the blessings and gifts of God. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது வரம் உனக்குள் இருக்கிறது.
அந்த வரத்தையோ அல்லது அந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான புரிதல் உனக்கு இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? நான் உங்களுக்குள்ள அவர் என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்னா, உனக்குள்ள நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உனக்குள்ள ஒரு வரம் இருக்கு. ஆமேன். அந்த வரத்தை பற்றின வேல்யூவை நீ புரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, he must use that wisely. அல்லேலூயா. விளங்குதாங்க நான் சொல்றத? உள்ளவனவனும் அவன் பரிபூரணம் அடைவான்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஒருத்தனுக்குள்ள வரத்தை வச்சிருக்கிறேன் அல்லது டேலண்ட்டை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் புட் கிஃப்ட் இன் him. அவனுக்குள்ள வரமோ திறமையோ கடவுள் நான் வச்சிருக்கிறேன். அதை அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய கனத்தை செலுத்தி அதை சரியாய் பயன்படுத்தினால், யூஸ்ட் வைஸ்லி, ஞானமா பயன்படுத்தினா அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நான் இன்னொரு தரம் கூட சொல்றேன். புரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா இதனுடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ளே ஒரு வரத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு தாளந்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனுடைய வேல்யூ நீ புரிஞ்சுக்கணும். God's blessing, that is God's blessing, that is God's gift, that's God's anointing, that is God's gift. தேவன் வச்சிருக்கிற வரும், அது தேவனுடைய கிருபை. அதை புரிஞ்சு அதை ஞானமாய் பயன்படுத்தினால், if you use it wisely, ஞானமாய் நீங்க பயன்படுத்தினா அது இன்னும் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பாராம், பரிபூரணமும் நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. விளங்கிடுச்சிங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உனக்குள்ளே தேவன் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் வைத்திருக்கிறார். இதே தான் சொல்றாருங்க. அதை நீ புதைச்சிடாம யூஸ் பண்ணேன்னா இன்னும் அதிகமாக கொடுக்குறாராம், அது பரிபூரணமும் அடையும். அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும்ன்றார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு சுகமளிக்கிற வரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்கிட்ட சுகமளிக்கிற வரம் கொடுத்தா இவன் நல்லா பண்ணுறான், அதனால தீர்க்க தரிசனத்தை சேர்த்து கொடுன்னுவார். திடீர்னு பார்த்தா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொடுத்தது அவன் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு இன்னொரு வல்லமையும் தேவன் கூட்டி கொடுக்குறாரு. ஆமென். கொடுத்துறியே சரியாக வச்சுக்க, அதுவனுக்கு இன்னொரு கிஃப்ட்டை எப்படி தேவன் கொடுப்பார்? இதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நீ விளங்கிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லாமா? ஸோ தேவன் ஏற்கனவே உங்களுக்குள்ள வரங்களை வைத்திருக்கிறார் அல்லது ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இது கண்டிப்பாக தேவன் வச்சிருக்கிறாருன்னு இந்த 25-29 சொல்லுது. அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாக்கா, வைஸ்லி யூஸ்டு, சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அதுதான் அண்டர்லைன், அங்கே இன்னும் கொடுக்கப்படும். ஆமென். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் இன்னும் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. தேவன் இன்னும் கொடுப்பார், பரிபூர்ணமும் அடைவீர்கள். அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வரும், இன்னும் நிறைய ஆசீர்வாதம் வரும், இன்னும் நிறைய திறமைகள் வரும், இன்னும் நிறைய நன்மைகள் வரும். அது மாத்திரம் இல்லை, எது உங்களுக்கு கிடைச்சா கூட அது ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமென், 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 ஆமென். வாட் எவர் இட் இஸ், எந்த பணமோ குணமோ பொருளோ திறமையோ வரமோ ஆசீர்வாதமோ உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தேவன் அதை கொண்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. கிளியரா? ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ரைட். இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமான வசனம் சொல்ல போகிறேன் நான். அது நான் முதல்ல சொன்னேன், வேர்ட் லவர்ஸுக்கு தான் இது புரியணுன்ட்டு. ஸோ நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அது முக்கியமான வசனங்கள். இது கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா நான் அடுத்து முடிச்சிடலாம். நீதிமொழி 18-16 18:16 சொல்லுது, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். ஒருத்தன் கொடுக்குற வெகுமதியை அவனை பெரிய ஆளாக்கி அவனுக்கு வழியை உண்டாக்கி அவனை பெரிய ஆளுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடும்னு எழுதியிருக்கு. பட் ஆனால் ஆக்சுவலாக அது இல்லை, ரியல் மீனிங் இல்லை. தமிழில் அது தப்பாக இருக்குது. when I compare all the translations, மேஜரான மொழியாக்கங்களை எல்லாம் நான் படித்து கொண்டு வந்த சரியான முடிவு என்னென்னா, நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். அதில் தான் படிங்க. 18:16 a man's gift, proverb 18:16 Job. a man's gift, படிக்கிறேமா? a man's gift makes room for him and brings him before great men. a man's gift makes room for him and brings him before great men. இப்படி எழுதியிருக்கு. நீங்கள் மற்ற மொழியாக்கங்கள் இது எல்லாத்தையும் நான் படித்ததில் என்னுடைய கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். a gift that is given by God, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற வரம், gift.
இதிலிருந்து நான் சொல்றேன். அப்படின்னா தேவன் உனக்குள்ளே வரங்களை வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஸோ 18:16 படி தேவன் உனக்குள்ளே வரங்களை வைத்திருக்கிறார். A man's gift makes room அப்படி சொல்றார். A man's gift makes room. உனக்குள்ளே இருக்கிற வரம், உனக்குள்ளே இருக்கிற திறமை, உனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வரம் உனக்கு வழிகளை உண்டு பண்ணும். ஆமென். சந்தோஷமா உங்களுக்கு? உனக்குள்ளே இருக்கிற திறமையை கரெக்டாக யூஸ் பண்ணா, உனக்குள்ளே இருக்கிற தாளந்தை கரெக்டாக யூஸ் பண்ணா, உனக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணா, ஆமென், அது உனக்கு வழிகளை உண்டு பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க, என் திறமைகளை நான் சரியாக பயன்படுத்தினால், தேவன் தந்த வரங்களை நான் சரியாக பயன்படுத்தினால், அது எனக்கு வழிகளை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம், the gifts makes room, வழிகளை உண்டு பண்ணும். அதுக்கு இன்னொரு மொழியாக்கம் இப்படி சொல்லுதன் பானவர்களே, it opens doors for me, it opens doors for him. அவனுக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், திறமைகளை சரியாக பயன்படுத்தினால், அந்த கிஃப்டோ அந்த டேலண்டோ அந்த பிளெஸ்ஸிங்ஸோ உனக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும் அல்லது வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். ஆமென். ஆமாம். இப்போ ராசுவோ சாமோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா, இவங்க ஒரு 6 மாதத்துக்கு எதையும் வாசிக்காமல் தூக்கி அதை மூலையில் போட்டுட்டு கிட்டாரையும் கீபோர்டையும் போட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க ஏதோ ஒரு இவங்க விருப்பத்தை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது கூப்பிடுவாங்களா யாராவது? ஒரு 6 மாதம் கிட்டாரே தொடாமல் இருக்கட்டும், கீபோர்டை தொடாமல் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அன்றைக்கி வர புது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களால் வாசிக்க முடியாது. ஸோ உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற வரங்களையோ, உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற தாளந்துகளையோ, உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களையோ நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணால், ஞானமாக அதை பயன்படுத்தினா, இங்கே சொல்கிறாரோ அது உனக்கு வழிகளை திறந்து கொடுக்கும். இன்றைக்கி ஒன்றா உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஏதோ புருஷவாக்கத்தில் கூப்பிடுறாங்க, இல்லை கட்டி வளசரவாக்கத்தில் கூப்பிடுறாங்க, இல்லை கட்டி மாங்காடில் கூப்பிடுறாங்க, இல்லை கட்டி பூந்தமல்லியில் கூப்பிடுறாங்கன்னு தெரியலாம். வழி இவ்வளோ தானா? இல்லை, தேவனுடைய வழிகள் பெரியவைகள். ஆச்சரியப்படக்கூடிய வழிகளை தேவன் திறப்பார். நாளைக்கு ஆஸ்திரேலியாவில் வழிகள் திறக்கும், நாளைக்கு அமெரிக்காவில் வழிகள் திறக்கும், நாளைக்கு இத்தாலியில் உனக்கு வழிகள் திறக்கும். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வழிகளை தேவன் திறந்து கொடுப்பார், வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுப்பார். He will open the doors. பைபிள் அப்படி சொல்லுது, He will open the doors. வாய்ப்புகளை, கதவுகளை கர்த்தர் உனக்கு டான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு இப்போ இன்னைக்கு 40 ப்ரேயருக்கு வரவே மாட்டேங்க. நீங்கள் ஒரு பிஸி ஆகிடுங்க, ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் பிரதர், இப்போ வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு யாரும் அனுப்புகிறேன்னு சொல்லுவீங்க. தேவன் வழிகளை திறந்து கொடுப்பார், வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை பயன்படுத்துங்கள் என்பார்கள். தேவன் உங்களுக்குள்ளே இயற்கையாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே அல்லது வரங்களை அல்லது திறமைகளை ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பியுங்கள், அதை யூஸ் பண்ண ஆரம்பியுங்க. சின்னதோ பெருசோ அதை மதியுங்க என்பார்களே. ஆமென். டோன்ட் கம்பேர் இட் வித் அதர். ஆடடா, எனக்கு அந்த மாதிரி திறமை இல்லையே, எனக்கு இந்த மாதிரி திறமை இல்லையே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லாமா? ஜாய்ஸ் மேயரமா ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரீச்சிங் தான், அந்த வசனத்தை டீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு மற்ற மீட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அவங்க பேய் ஓடுறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், ஜனங்க பொத்துன்னு ஓடுறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அந்த த்ரில்லிங்காக இருக்கும் அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, உனக்கு என்ன கொடுத்தனோ நீ அதை செய்ய. ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே போதிக்கிற வரத்தை வைத்திருக்கிறேன், நீ அதை கரெக்டாக பண்ணு, அதை கொண்டு நான் உலகம் முழுவதும் உன்னை பயன்படுத்த வேண்டாம். ஆமென். 5 பேரில் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவருடைய கூட்டங்கள் இன்னைக்கு 5 கோடி பேர் கூட வர்றாங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமா? தேவன் உனக்குள்ளே எதை வைத்திருக்கிறாரோ அதை நீ சரியாய் உண்மையாய் பயன்படுத்தினால், ஞானமாய் பயன்படுத்தினால், அதை கொண்டு தேவன் உனக்கு வழிகளை திறந்து கொடுப்பார், கதவுகளை திறந்து கொடுப்பார். ஓ கர்த்தாவே, உன்னை பெருக பண்ணுவார். ஆமீன் சொல்லமா? இன்னொரு மொழியாக்கம் அப்படி சொல்லுது, கேளுங்க. A man's gift makes room for him. கரெக்டா? இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது, a man's gift, that means if he அதை சரியா பயன்படுத்தினா, it will enlarge his life. அவனுடைய வாழ்க்கையை விரிவாக்கம் செய்யும், பெருக பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. it will enlarge your life. உன் லைஃபை அது பெருக பண்ணும். சொல்லுங்க, பெருக பண்ணும். உங்களுக்குள் இருக்கிற அந்த வரத்தை, ஆசீர்வாதத்தை சரியா பயன்படுத்தினா அது உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வரும். ஆமென். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, பெருக்கத்தை மட்டும் கொண்டு வர்றதில்லை. அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா, it will bring before the great man, before the great man. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட கொண்டு போய் உன்னை அதிசயத்துறோன்னு வசனம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை, தாழ்ந்துகளை நீங்க சரியா பயன்படுத்தினா அந்த வரமே உன்னை பெரிய பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடும்ன்றார். ஒரு ஆமேன்னு சொல்லமா? பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடும். ஹல்லேலூயா. யார் பெரிய ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட, ராஜாக்கள் முன்னாலே, மிகப்பெரிய ஜாம்பவானுங்க முன்னாலே உனக்குள்ள இருக்கிற திறமை நீ சரியா பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் முன்னாலே கர்த்தருனை கொண்டு போய் நிறுத்துவார். இன்னைக்கு ராத்திரி இதை தீர்க்கதரிசனமாக எடுத்துங்க அன்பார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது, you will have favor from great men.
பெரிய ஆளுங்கிட்ட இருந்தெல்லாம் உனக்கு தயவுகள் கிடைக்கும், ஒத்தாசைகள் கிடைக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய பெரிய நபர்கள் உன்னை அழைத்து உனக்கு தயவு பாராட்டுவார்கள், ஒத்தாசை செய்வார்கள், அற்புதங்கள் உன்னை தேடி வரும் அன்பானவர்களே. when you use the talent properly, wisely, உனக்கு இருக்கிற திறமையோ ஆசீர்வாதத்தை வரத்தை நீ சரியா ஆண்டவருக்காக ஞானமாக அதை பயன்படுத்தும் பொழுது அது உனக்கு வழிகளை திறக்கும், அது உனக்கு கதவுகளை திறக்கும், அது உனக்கு வாய்ப்புகளை கொண்டு வரும், அது உன்னை ராஜாக்களிடத்தில் அதிபதிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அங்கே கொண்டு போய் அவருடைய தயவுகளை அது பெற்றுக் கொடுக்கும், உன்னை பெரியவனாக்கும் விரிவாக்கும் செய்யும், பெருக பண்ணும். இவ்வளவு விஷயம் அந்த வசனத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லமா. இன்னொரு வசனம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீதிமொழிகள் 17:8. அது கூட தமிழில் நல்லா இல்லை, என்னமோ லஞ்சம் வாங்குறவன் அந்த மாதிரி ஆரம்பிக்குது, அது பரிதானம் வாங்குறவன்ற மாதிரி. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு இங்கிலீஷ் பைபிள் படி. A present is a precious stone in the eyes of the possessor, in the eyes of a possessor, of its possessor. கரெக்டா? அதாவது a present அப்படின்னா gift. ஓகே, அப்புறம் a present is a precious stone. அது ரொம்ப விலையேறப்பட்ட மாணிக்கம் கோமேதகம் மாதிரி கல்லது. உனக்குள்ள இருக்கிற அந்த gift, இப்போ உனக்குள்ள இருக்கிற பிரதர் சிஸ்டர், உனக்குள்ள இருக்கிற ஒரு திறமை, ஒரு சின்ன திறமை, உனக்குள்ள இருக்கிற அந்த வரம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம், உன்கிட்ட இருக்கிற தேவனுடைய வல்லமை அல்லது ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு இல்லையா, கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்றார் ஆண்டவர். ஆமென். அது எப்படிப்பட்டதான்? It is a precious stone. எல்லாம் சொல்லுங்க, precious stone. precious stoneனா என்னது? மாணிக்கம், வைரம், டைமண்ட், அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரியானது அது precious stone in the eyes of its possessor. அதாவது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அது ஒரு வைரம் மாதிரி. இப்போ கைவரி சொல்லுங்க, எனக்குள்ளே தேவனுடைய வல்லம் இருக்கிறது, எனக்குள்ளே தேவனுடைய வரம் இருக்கிறது, எனக்குள்ளே தேவனுடைய தாளந்து இருக்கிறது, அது எனக்கு டைமண்ட். சொல்லுங்க, அது எனக்கு மாணிக்கம், அது எனக்கு வைரம். ஹல்லேலூயா, அது விலையேறப்பட்ட கல் எனக்கு அது. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்றாரு, wherever he turns he prospers, wherever he turns. அதை அந்த வரத்தை, அந்த திறமையை எங்கெல்லாம் திருப்புறானோ, எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, எங்கெல்லாம் எடுத்து போய் பயன்படுத்துறாங்களோ, அங்கெல்லாம் அவன் செழிப்பான், அங்கெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அங்கெல்லாம் அவனை உயர்த்துவார். புரிஞ்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ கன்க்ளூஷன் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொன்ன மாதிரி இருக்கும். இதுதான் நான் சொல்ற கன்க்ளூஷன். இதுதான் என்னன்னா, தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமையை வைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, உனக்குள் இருக்கிற அந்த வரத்தை கண்டுபிடித்து அதை ஞானமாய் பயபக்தியாய் பயன்படுத்த வேண்டும். அதை புதைச்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை வாய்ப்புகள் கிடைக்கிற இடங்களிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஆமாம், சின்ன பிளாட்ஃபார்மோ பெரிய பிளாட்ஃபார்மோ, ஆளுங்களே இல்லை நான் வந்து வாசிக்கிட்டான்னு யோசிக்காதீங்க. கடவுள் ஒரு வாசலை திறந்தால் ஆளே இல்லைன்னாலும் வாசிங்க. ஆமென். யாருக்கு தெரியும், தேவன் எங்கேயும் எதை கொண்டும் கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 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 ஆசீர்வாதத்தை, அந்த வரத்தை தேவனுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3 என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். எப்படி? 18-16 சொன்னேன். அது உனக்கு வழியை திறந்து கொடுக்கும். ஆமென். அது உனக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும், வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். ஆமென். மிகப்பெரிய ஆட்களிடத்தில் அது கொண்டு போய் உன்னை நிறுத்தும். ஆமென். அவங்களுடைய தயவை உனக்கு அது பெற்றுக் கொடுக்கும். ஆமென். 17-16 சொன்ன நீதிமொழிகள், அதில் என்ன தெரியுமா, அவனை அது செழிப்பாக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கு. வேறெவர் he turns it, அந்த திறமையை அவன் நோக்கும் திசை, எந்த ஏரியாவிலாம் அதை யூஸ் பண்ணுறான், வேறெவர் he turns. ஒரு டார்ச் லைட்டை திருப்புற இடத்துலலாம் வெளிச்சு வரும்ல, அந்த மாதிரி உனக்குள்ள வரத்தை நீ எங்கெல்லாம் திருப்புறியோ அங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், செழிப்பு உனக்கு தேடி வரும், காரியங்கள் வாய்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். டர்ன் பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க. உங்க கிஃப்ட்டை டர்ன் பண்ணுங்க, உங்க திறமையை டர்ன் பண்ணுங்க, உங்க டேலண்ட்டை டர்ன் பண்ணுங்க. உனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கா, டர்ன் பண்ணு. பாடுற திறமை இருக்கா, டர்ன் பண்ணு. மியூசிஷியனா டர்ன் பண்ணு. ப்ரீச்சரா டர்ன் பண்ணு. என்ன திறமை இருக்கிற டர்ன் பண்ணுங்க. அதை ஒரு சைடில் திருப்புங்க. அங்கே உனக்கு செழிப்பையும் காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஹல்லேலூயா. இன்னும் பிளெஸிங்ஸை சொல்லணுமா, உள்ளவனேவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவானா. அதாவது கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் திறமையை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணால்
இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு, பரிபூர்ணம் அடைவேன். ஆமென். இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இப்போது மொத்தத்தில் இது நட்சல் என்னென்னா, தேவன் உனக்குள்ளே ஒரு அபாரமான திறமையை வைத்திருக்கிறார். நீ சிறியதோ பெரியதோ அதை யோசிக்காதீங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உனக்குள்ளே தேவன் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். எல்லாம் கைவர் சொல்லி, எனக்குள்ளே தேவன் ஒரு திறமையை அல்லது ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு வரத்தை நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 2, அந்த திறமையை சொல்லுங்க, அந்த திறமையை அந்த வரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அதை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க, ஞானமாய் பயன்படுத்த வேண்டும், அதை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். அது பணமோ குணமோ ஜனமோ, கடவுள் உங்ககிட்ட கொடுத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற வருமானமாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேலண்டாக இருந்தாலும் சரி, கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமானாலும் சரி, அதை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று பயபக்தியாக கண்டறிந்து அதை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். திஸ் இஸ் நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா, அப்படி நான் சரியாக பயன்படுத்தினா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திறமையே அந்த வரமே எனக்கு வழிகளை திறந்து கொடுக்கும், வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும், கதவுகளை திறந்து கொடுக்கும், ராஜாக்கள் இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்தும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் திரும்புகிற திசையெல்லாம் கர்த்தர் என்ன காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னும் நிறைய ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுப்பார். அது ஒரு பிளஸிங். இன்னும் நிறைய எனக்கு ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். ஆமீன் சொல்லமா. ஸோ இதுவெல்லாம் நான் சரியாக பயன்படுத்தினால், எனக்குள்ள திறமையை நான் சரியாக பயன்படுத்தினால், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சிறியதோ பெரியதோ அந்த ஆசீர்வாதங்களை உண்மையான பயன்படுத்தினா, தேவன் உனக்கு கொடுக்கிறவைகள் எல்லாம் நீ இப்படி செய்தால், அதிலிருந்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். ஆமீன் சொல்லமா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க அன்பானே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அது பொருளோ பணமோ ஆசீர்வாதமோ வரமோ திறமையோ, அது பிள்ளைகளோ குடும்பமோ, குடும்பத்தை கூட கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஃபேமிலியை கடவுள் தாங்க உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அந்த குடும்பத்தை நீ சரியாக பயன்படுத்தினா, சரியாக நீங்கள் அதை நிர்வகிச்சா, சரியாக அந்த குடும்பம் இருந்தால், அதன் மூலம் நீங்கள் திரும்ப திசையெல்லாம் காரியங்கள் வாய்க்கப்படும். சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், நான் ஆச்சரியமாக இருக்கும். பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, பொண்ணு சிங்கப்பூரில் இருக்குதுங்க, இன்னொரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னொரு பையன் இங்கே இருக்கிறான், இன்னொரு பையன் டாக்டராக இருக்கிறான், இன்னொரு பையன் பாஸ்டராக இருக்கிறான். இப்படி சொல்லுவோம். ஒரு பாஸ்டருக்கு 9 பசங்க என்ன சார் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு கேட்டால், 9 பேரும் பாஸ்டராக இருக்கிறாங்க. எங்கெங்கே பாஸ்டராக இருக்கான்? 2 பேர் ஸ்டேட்ஸில் பாஸ்டராக இருக்கிறான், 2 பேர் ஆஸ்திரேலியாவில் பாஸ்டராக இருக்கிறான், 2 பேர் ஜப்பான் இதில் சிங்கப்பூரில் இருக்கிறான். இப்படி லைனாக சொல்லி மொத்த பேரும் அப்ராடில் பெரிய பெரிய பாஸ்டராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிக்கு எம்டியாக இருக்கிறாங்க. அவர் சொல்ல கம்பெனியில் எம்டியாக இருக்கிறாங்க, பாஸ்டராக இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லாமா. என்னங்க இது எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற வரத்தை கிளறி விட சொன்னேன், கிளறி விட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்கிற. பெங்களூரில் இருக்கிறார் ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொல்கிறார், எனக்கு 9 பசங்க எல்லாரும் வெளிநாட்டில் அவர்கள் ஊழியமாக இருக்கிறாங்க, கம்பெனிகளில் வேலை பண்ணால் கூட எல்லாம் எம்டி சிஓ மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் போஸ்ட்லங்கிறாரு. எப்படிங்க அவ்வளோ பெரிய டாப் போஸ்ட்டுக்கும் போகிறாங்க, இவ்வளோ பெரிய ஊழியங்களை பண்ணுறாங்கன்னா, அவர் சிம்பிளாக சொல்கிறார், அவங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் சொல்லுகிறேன், அதற்கு நான் உதவி செய்கிறேன். அதை அவங்க சரியாக நிர்வாகம் பண்ணுறாங்க, அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க, தேவன் அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். திஸ் இஸ் த சீக்ரெட் பிரதர். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் இன்க்ரீசிங் பிளஸிங் ப்ரமோஷன். நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறது அரிய வாழ்க்கை என்பானவர்களே. வாழ்க்கை தேவன் கொடுத்த வரம் இது. இந்த குடும்பம் தேவன் கொடுத்த வரம், ஊழியம் தேவன் கொடுத்த ஊழியம், உங்கள் திறமை தேவன் கொடுத்த திறமை, எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம் தேவன் கொடுத்த பணம், அதை இஷ்டத்துக்கு எடுத்து தாறுமாறாக யூஸ் பண்ணக்கூடாது என்பானங்களே. அதை சரியா நீ நிர்வாகம் பண்ணா, இன்னும் கர்த்தர் கொடுப்பார், இன்னும் சம்பாதிக்க வழிகளை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஆமீன் சொல்லுங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன, சில பேருக்கு பணம் ஸ்ட்ரக் ஆகி போச்சு, வருமானமே இல்லை. ஏன் தெரியுமா? அதை சரியாக நிர்வகிக்காதனால அது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி போச்சு, அதை சரியாக பயன்படுத்தாதனால ஸ்ட்ரக் ஆகி போச்சு. ஸோ தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறாரு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரமோ பணமோ ஆசீர்வாதமோ ஞானமோ திறமையோ கிருபைகளோ வரங்களோ எதுவோ, அதை நீங்கள் ஞானமாய் கடவுளுக்காக நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், அது உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும், அது உங்களுக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும், அது உன்னை ராஜாக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், அது பெரிய பெரிய இடத்திலிருந்து தயவுகளை சிபார்சுகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும், அது நீ திருப்புகிற இடங்களில் எல்லாம் காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணும், இன்னும் அதிகமான கிருபைகள் உனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, அதில் நிரம்பி வழிகிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? This is the message. This is the essence of the message. இது நான் சொல்ல விரும்புறது இதுதான் பானோல. இப்போ சொல்கிறேன், சில எக்ஸாம்பிள்ஸில் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண இப்போ புரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்பர் 1, ஆபிரகாம் தேவன் அவனை அழைத்த போது அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறத, ஒரு வரம் இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சார் இந்த லைஃப் ஆஃப் ஆபிரகாம். அதனால தான் அவனை பிடிச்சிக்கிட்டார். ஆபிரகாம் பற்றி ஒரு கதையே இருக்கு. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விக்கிரக வியாபாரம் பண்ணுறவர். அவர் நிறைய சிலையெல்லாம் பண்ணி ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு, அந்த வாலி பையனாக இருக்கும்போது, டீனேஜ் இருக்கும்போது, பையன்கிட்ட ஒரு கும்பு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கூடா, நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு சிலையெல்லாம் ஒரு கூடையில் போட்டு எடுத்துன்னு போனார். போய் எல்லாம் விற்றுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான்.
இந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். என்னடான்னா அதில் இருக்கிற ஒரு சிலை கையில் கொம்பு இருக்குது, ஒரு பெரிய சிலை கையில் கொம்பு இருக்குது, மிச்ச சிலையெல்லாம் உடஞ்சி விழுந்து போயிருக்குது. என்னடா நடந்தது, ஏன்டா அழுதுனுங்கிறேன்னா, இந்த பெரிய சிலை இந்த எல்லா சிலையும் அடித்து உடச்சிருச்சே அப்படின்னா. இது பொம்மைடா, அதுக்கு உயிரே இல்லையாடா, அது எப்படி அடிக்கும்னா, ஆமாம் அதுதான் அடிச்சுது, அது கையில் தான் கொம்பு இருக்குது பாரு அப்படின்னா. நம்ப மாட்டேன், உண்மை சொல்கிறான்டா, அதுக்கு உயிர் இல்லைன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் இது கடவுள்னு நீ எடுத்துன்னு போய் ஊர் ஊரை விற்றுன்னு இருக்கிற, உண்மையான கடவுள் யெகோவா தான் ஆமே அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவுக்கே புத்தி சொன்னுவான் அவன். ஸோ ஆண்டவர் அவனை ஒரு நாள் கூப்பிடும்போது அவனுக்குள்ள ஒரு வரம் இருக்கிறத அவன் கண்டுபிடித்தார், அவனுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சார். அது என்னென்னா, ஆபிரகாமே நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ப்ராமிசஸாக கொடுத்தார். பைபிள் சொல்லுது 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவன் சொன்னதை நம்பி அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அவனுக்குள்ளே விசுவாசம் என்கிற ஒரு வரம் இருக்கிறதை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஆமீன் சொல்லமா. விசுவாசம் ஒரு கிஃப்ட்டுங்க, விசுவாசம் ஒரு ஆவியின் வரம் அன்பானவர்கள், அது ஒரு ஆவியின் கனி அன்பார்களே. உனக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்கிறேன், விசுவாசமா அல்லது எதுவோ எந்த கிருபை உனக்குள்ளே இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அன்பார்களே. ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது, அவன் ஆண்டவர் அழைச்சார், உடனே கீழ்ப்படிந்தான் அன்பார்களே. நீங்கள் வழி எல்லா சாப்டர்லையும் பாருங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் அவனுடைய மனைவியை ஒரு பார்வோன்னு தூக்கின்னு போய் வீட்டில் வச்சுக்கினா, இவன் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து கிடக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கிறான். என்ன தைரியம் அது? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை தேவன் கண்டுபிடித்தார். அந்த விசுவாசம் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவன் இன்டர்வென் ஆகி அவனுடைய மனைவி பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லமா. 13ஆம் அதிகாரத்தில் லோத்து பிரிந்து போன போது தேவன் அவன் நின்றுட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, இப்போ ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வழி காட்டுங்க, நான் அங்கே போகிறேன்னு சொல்லி அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை தேவன் பார்த்தார். ஆமீன் சொல்லமா. 14ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு 300 பேரை எடுத்துக்கிட்டு ஓடுறான். அது எப்படி 5 ராஜாக்களாலும் இராணுவத்தாலும் முடியாத 300 பேர் வீட்டில் வேலை செய்கிறவனை கூட்டின்னு ஓடுறான் சண்டைக்கு. அவனுக்குள்ளே அபாரமான விசுவாசம் இருக்கிறத கர்த்தர் பார்த்தார், யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருகு பண்ணுவோம், கடற்கரை மணலை போல உன்னை பெரிய ஆளாக்குவேன்னு சொன்னால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பையனை கொண்டு போய் பலி செலுத்துற எந்த தைரியத்தில் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததை கர்த்தர் பார்த்தார். ஸோ அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் சரியாய் பயன்படுத்தினான். அதை தான் நான் சொல்ல வர்றேன். He used his faith, God given faith wisely. அதை சரியாக பயன்படுத்தின போது அன்பானவர்களே, கர்த்தர் அந்த விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமை கர்த்தர் பெருக பண்ணினார். அவனுக்கு வழிகளை திறந்து கொடுத்தார், அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார், அவனை ராஜாக்கள் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார், அவனுக்கு ஒரு பெரிய தேசத்தையும் சந்ததிகளையும் கர்த்தர் கொடுத்தவனை ஆசீர்வதித்தார். கைகளை வைத்து ஒரு ஆமீன் சொல்லலாம். யூஸ் யுவர் கிஃப்ட், வாட் யூ ஹேவ். உனக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ அது நான் சொல்கிறேன், அது பணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், டேலண்ட்டாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதை தேவன் உனக்கு என்று கொடுத்துருக்கிறாரோ அது ரொம்ப ப்ரெஷியஸ் என்பார்களே. எ ப்ரெஷியஸ் ஸ்டோன், எ ப்ரெசன்ட் இஸ் எ ப்ரெஷியஸ் ஸ்டோன். எ ப்ரெசன்ட் இஸ் எ ப்ரெஷியஸ் ஸ்டோன் இன் தி சைட் ஆஃப் இட்ஸ் பொசஸர். யாருக்கிட்ட உங்ககிட்ட இருக்குது அந்த திறமை, நீ பெரிய ஆள். ஆமீன் சொல்லுங்க. அது மாணிக்க மாதிரி, அதுக்கு வைரக்கல் மாதிரி அன்பானுங்களே. அதனுடைய விலை ரொம்ப பெருசு அன்பானுங்களே. அதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. ஆபிரகாமை உயர்த்தின ஆண்டவர் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லலாம். 2வது யோசேப்பு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். யோசேப்புக்குள்ள ஒரு கிஃப்ட் இருந்தது. அது என்னென்னா, சொப்பனங்களை அல்லது தரிசனங்களை விளக்கி சொல்கிற இன்டர்பிரட்டேஷன் கிஃப்ட் இருந்தது. அதை விளக்கி சொல்கிற வரம் இருந்தது, அவனுக்கு ஞானம் இருந்தது. இதை கரெக்டாக அதை யூஸ் பண்ணால் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா இருந்தால் எப்படிங்க பெரிய ஆள் ஆக முடியும்? ஆண்டவரே என்னை உயர்த்தும். நம்ம பொழுது வெஞ்சா பொழுது போனத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை உலுக்கும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, முன்னாடி அனுப்புங்க பின்னாடி அனுப்புங்க. ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா அன்பானுங்களே? ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணு. தட் இஸ் த கிஃப்ட் ஐ ஹவ் கிவன் யூ. உனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டை நீ யூஸ் பண்ண, அது மூலமாக தான் நான் அவனை உயர்த்துவேன். ஆமீன் சொல்லாமா. ஸோ யோசேப்புக்குள்ள கடவுள் அந்த வரத்தை வச்சிருந்தான், இன்டர்பிரட்டேஷன் கிஃப்ட் இருந்தது. அதனால அவன் கரெக்டாக அதை யூஸ் பண்ணான். போத்திபாருடைய வீட்டுக்கு போனான், அவனுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அந்த விவசாயமாக இருந்தாலும் சரி, ஆடு மாடுகளானாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இவன் போய் எதெல்லாம் செஞ்சானோ கர்த்தர் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வாய்க்க பண்ணார். ஏன்னா அவனுக்குள் இருந்த அந்த வரத்தை அவன் சரியாக பயன்படுத்தினான். ஆமீன் சொல்லாமா. ஜெயிலில் தூக்கின்னு போய் போட்டாங்க. அங்கே எப்படி தெரியுமா? நான் என்னை ஜெயிலில் போட்டாலும் சரி, இருட்டில் போட்டாலும் சரி, எனக்கு என்ன திறமையை கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவேன்னு முடிவெடுத்தான். அங்கே 2 பேர் சொப்பனம் கண்டாங்க, குழம்பு இருந்தாங்க. அவங்களுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தான். 2 பேருக்கும் அவங்க சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லான். ஏனென்றால் தேவன் அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்துருந்தார். அதன்படியே அவங்களுக்கு நடந்தது. ஆமீன் சொல்லலாமா.
ஸோ உனக்கு கடவுள் எந்த திறமையை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே பயன்படுத்துங்க. அது ஜெயிலாக இருக்கட்டும், அது உள்நாடாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அது கிராமமாக இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், அது உனக்கிட்ட இருக்கிறது சின்னதோ பெருசோ, எதை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அது திறமையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன படிப்பாக இருக்கலாம், பெரிய படிப்பாக இருக்கலாம், சின்ன பணமாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அது எதுவோ உன் கையில் கடவுள் கொடுத்துருக்கார். அல்லது சில நேரங்களில் குடும்பம், பிள்ளைகள், வாழ்க்கை இவைகளை உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ அதை சரியா பயன்படுத்தி அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ அதற்கென்று உன்னை அர்ப்பணிப்பாயானால் அதன் மூலம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டார்டிங் ஒன்றும் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்க பிள்ளைகளாலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு அவங்கள கொண்டு போய், சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்கள ஒவ்வொரு தேசமாக கொண்டு போய் எல்லா தேசங்களையும் அவங்களை சுற்றி காண்பிக்கிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, பல தேசங்களுக்கு கொண்டு போய் அவங்கள எங்கள் அப்பா அம்மா, இது எங்கள் அப்பா அம்மா எல்லா உலகத்தை எல்லாத்தையும் காட்டி விடணும்னு சொல்லி அவர்கள் வளர்ந்த பிற்பாடு என்பார்களே, ஒருவேளை அவங்க துவக்கம் ரொம்ப ஆரம்பம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் மூலம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? So don't despise your family. உன் குடும்பத்தை அசட்டை பண்ணாதே, பிள்ளைகளை அசட்டை பண்ணாதே, உன் ஜனங்களை அசட்டை பண்ணாதே, உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை அசட்டை பண்ணாதே, வேலையை அசட்டை பண்ணாதே, திறமைகளை அசட்டை பண்ணாதே. அது தேவன் கொடுத்தது. எல்லாம் சொல்லுங்க, தேவன் கொடுத்தது. இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது, இந்த ஊழியம் தேவன் கொடுத்தது, பிள்ளைகள் தேவன் கொடுத்தது, குடும்பம் தேவன் கொடுத்தது, திறமை தேவன் கொடுத்தது, இந்த வரங்கள் தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்தது என்பார்களே, இதை அசட்டை பண்ணாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மூலமாக தான் கடவுள் உன்னை உயர்த்துவார். அது மூலம் தான் கடவுள் உனக்கு மேன்மையை கொடுப்பார். அது மூலம் தான் கடவுள் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதை டிஸ்பைஸ் பண்ணாதன்பானவர்களே. யோசேப்பு அதை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு இருக்கிற திறமையை அவன் போச்சுலாம். போடா, என் பொழப்பே இங்கே நாரினருக்கு ஜெயிலில் கிடக்கிறேன், உங்களுக்கு வேறு நான் அந்த அந்த வரத்தை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு அவன் யோசிக்கல. அவனுக்கு ஒன்றும் நடக்கலைன்னாலும் அவன் தன் திறமையை சரியாக பயன்படுத்தினான், இன்டர்பிரேட் பண்ண. அன்பானவர்களே, அடிச்சது யோகம் பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, அவன் சொல்லி வேற அனுப்பினான், நீ உயர்த்தப்படும் பொழுது எனக்கு கொஞ்சம் நினச்சிக்க, நான் தப்பே பண்ணாமல் ஜெயிலில் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவன் மறந்துட்டான். ஆனால் வரம் கொடுத்த வல்லவர் மறக்கவில்லை அன்பானவர்களே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. நீங்கள் வரத்தை சரியாக பயன்படுத்தினா கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சரியாக பயன்படுத்தினா கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். மனுஷன் மறந்துடலாங்க, ஆனால் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ யோசேப்புக்கு அடுத்தது அடிச்சது பாரு யோகான் பாருங்களே. எந்த சொப்பனத்தினால எகிப்துக்கு வந்தானோ அதே சொப்பனம் இப்போ பார்வோனுக்கு வருது. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல யாராலும் முடியல. இப்போ யோகம் மறுபடியும் யோசேப்புக்கு அடிக்குது. ஏன் அவனுக்கு இந்த யோகம் வந்தது கண்டுபிடிச்சிங்களா அன்பானுங்களே? பார்வோன் ஏன் அவனை கூப்பிட்டு வர சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் திடீர்னு வந்து அவனை எழுப்பி அவனை குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி மாப்பிள்ளை மாதிரி அவனை அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. ஏன் இந்த வேலை நடந்தது தெரியுமா உங்களுக்கு அன்பானுங்களே? அவனை கொண்டு போய், ராஜா நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், இதுக்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியல, உனக்குள்ளே ஏதோ தேவனுடைய ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க, உனக்குள்ளே இன்டர்பிரேஷன் வரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த சொப்பனத்துக்கு நீ பதில் சொல்லுன்னு அவன் கேட்டான் பாருங்கள். அவன் தன் வரத்தை சரியாய் பயன்படுத்தினதினாலே சிறைச்சாலையோ சுடுகாடோ அங்கே தன்னுடைய வரத்தை, கிருபையை, தாளந்தை சரியாய் பயன்படுத்தினதினாலே தேவன் அவனை அரண்மனைக்கு கொண்டு போனார், ராஜா முன்னாடி கொண்டு போனார். அல்லேலூயா. ஓ, நான் சொன்னா பார்த்தீங்களா, வழிகளை திறந்து கொடுப்பார். நான் சொன்னா வழிகளை திறந்து கொடுப்பார், கதவுகளை திறந்து கொடுப்பார், ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவார், அவனுடைய கண்களில் தயவுகள் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், இன்னும் அதிகமாக கொடுப்பார். இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் யோசேப்புக்கு நடந்தது என்பார்கள். ஹல்லேலூயா. மேன்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். ஏன் தெரியுமா? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன வரமாக இருந்தாலும் அதை தேவனுக்கு என்று சரியாய் பயன்படுத்தினான். எல்லா சூழ்நிலைகளிலும் அதை பயன்படுத்தினான். வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் பயன்படுத்தினான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். 41 அதிகாரம் ஆதியாகமத்தை நீங்கள் படித்து பாருங்கள், இப்போ டைம் இல்லை. அவனுக்கு என்ன மரியாதை பார்த்தீங்களா? ராஜ வஸ்திரம், செயின், ராஜ செயின், ராஜ மோதிரம், ராஜாவுடைய ரதம், பாப்பா பாப்பா பாப்பா, மிகப்பெரிய ஆளுகை, மிகப்பெரிய பதவியை தேவன் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தினார். God is waiting to promote you. உன்னை உயர்த்த தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற திறமையை, உனக்குள்ளே இருக்கிற கிருபையை, உனக்குள்ளே இருக்கிற வரத்தை, உன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறது எதுவோ அதை நீ சரியாய் நிர்வகித்து பயன்படுத்துவாயானால் தேவன் உன்னை ராஜாக்களிடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அதனை திருப்புற இடமெல்லாம் உனக்கு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். டர்ன் டர்ன், எந்த சைடு திருப்புற அந்த சைடில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் கிட்ட ஆண்டவர் பராக்கிரமசாலியை கற்றுட்டு அவனே அவன் ஒரிஜினலாக அவனுக்கு என்ன நினைப்பா, நான் ஒரு கோழை, நான் ஒரு கோமாளி, நான் ஒரு முட்டாளு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு பயந்தாங்கொள்ளி, எல்லாரும் மாதிரி நானும் பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் பயந்து போர் எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை பார்த்தார். ஹல்லேலூயா.
எல்லாரும் அவனை கோழையா பார்த்தாங்க, அவனும் அவனை கோழையா பயந்தாங்குழியா தான் பார்த்தான். ஆனால் கர்த்தரோ அவனுக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது, அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறது, அவனால் மீதியானீரை முறியடிக்க முடியும் என்ற அதை கண்டுபிடித்தார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் சொல்ற பராக்கிரமசாலியை கர்த்தர் ஒன்று இருக்கிறான். அவன் கதெல்லாம் அடிச்சா அவங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்றார். அடுத்து 12 வசனம் நினைக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புகிறேன் நான் அல்லவா. அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, உனக்குள்ள ஒரு பலம் இருக்கு, அதனால நீ போ, நீ மீதியானீரை ஜெயிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு ராத்திரி கர்த்தர் உனக்கு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் எப்படி போறது? உனக்கு ஒரு பலன் இருக்கிறது, உனக்குள்ள கிருபை இருக்கிறது, உனக்குள்ள ஒரு தாளம் இருக்கிறது, உனக்குள்ள தேவன் ஒரு திறமையை வைத்திருக்கிறார், உனக்கு கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அதை வச்சுக்கிட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கிளம்பு, நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. கிதியோன கடைசியிலே தீர்மானம் எடுத்து கிளம்பினா அவனுக்குள்ளே கடவுள் வச்சிருந்த அந்த வரம், அந்த வல்லமை செயல்பட்டது, பலன் செயல்பட்டது, மீதியானீரை முறியடித்தான். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன் சத்துருக்களை முறியடிக்கிற மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஆமீன் சொல்லமா? ஸோ உனக்குள்ள இருக்கிற வரத்தை சரியா பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் டேலண்ட்ஸ். ஹல்லேலூயா. whatever it is, சின்னதோ பெருசோ, அதை சரியா பயன்படுத்த ஆரம்பிங்க. அது எதுவாக இருக்கட்டும், நான் மறுபடியும் சொல்றேன், அது குடும்பமாக இருக்கட்டும், அது பிள்ளைகளாக இருக்கட்டும், அது பணமாக இருக்கட்டும், அது திறமையாக இருக்கட்டும், அது பாடலாக இருக்கட்டும், அது வொர்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், எந்த திறமையை எதை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறாரோ அதை நீ சரியாக பயன்படுத்துவாயானால் அது உனக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. அது உனக்கு கதவுகளை திறக்கும். ஹல்லேலூயா. அது உன்னை ராஜாக்கள் இடத்துல கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஒரு விதவை இருந்தார் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில். அவளுக்கு கடன் பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறேன்னு தெரியல. எலிசா கிட்ட போய் கேட்டான், ஆண்டவனே, கடங்காரன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பிள்ளைங்களை அடிமை வேலைக்கு கூப்பிடுறான், நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும், கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு பாஸ்டருடைய ஒரு ஊழியக்காருடைய ஒய்ஃப் வந்தம்மா. அவர் சொன்னார், அவர் கேட்டது இதுதான், நான் உனக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் உனக்கு கேட்டுட்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். வாட் டு யூ ஹேவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட என்ன இருக்கோ, அவள் சொன்ன எண்ணெய் தான் இருக்கேன், அப்போ யூஸ் பண்ண ஆண்டவன். ஆமென். ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கேன்னாவா, ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கு, பரவாயில்ல, யூஸ் இட்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. டோன்ட் வரி, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணு, தேவன் அதை பெருக்க பண்ணுவார். அதுதாங்க அந்த வசனத்துக்கு அர்த்தம். இட் மேக்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, இவள் என்லார்ஜ் சொல்றாரு இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கிறத நீ சரியா பயன்படுத்து, ஞானமா பயன்படுத்து, அதை யூஸ் பண்ணா தேவன் அதை விருத்தி ஆக்குவார். இந்த விதவைக்கு ஆண்டவர் அந்த அற்புதம் பண்ணாரா இல்லையா? எண்ணெயை ஒரு குடம் எண்ணெயை எடுத்து ஊற்றி ஊரில் இருக்கிற காலி குடத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நிரப்பி ஓவர்ஃப்ளோ ஆகி பாத்திரமே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் காலியாக இருக்கிறத விரும்பாமல் எல்லாத்தையும் நிரப்பி விட்டார் ஆண்டவர். கொடுத்தா இப்படி தான் தேவன் கொடுப்பார். உன் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். ஆமென். உன் பாத்திரம், உன் பிள்ளைகளின் பாத்திரம், உன் வாழ்க்கை, உன் குடும்பம் எல்லாம் நிரம்பி வழியும். எலிசா கிட்ட அவ்வளோ புத்திசாலி பாரு, மறுபடியும் எலிசா கிட்ட போனான். ஆண்டவனே, நீ சொன்ன மாதிரி செஞ்சேன், எல்லாம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ. அல்லேலூயா. அவன் சொன்னான், சரி போ, விற்று கடனை அடைச்சிட்டு மீதி எடுத்து நீ உன் பிள்ளையும் வாழுங்க நல்லாண்ணா. ஒரு ஆமீன் சொல்லாமா? திஸ் இஸ் காட்ஸ் ப்ராஃபஸி டு யூ டுநைட். ஹல்லேலூயா. உனக்கு கடவுளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறார், கடன்களை தீர்க்க போகிறார், மீதி பணம் உனக்கு தரப்போகிறார், உன் குடும்பத்துக்கு போதுமான அளவு ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். நீங்களும் நான் செய்ய வேண்டியது தான். உனக்கு இருக்கிறது ஒரு குடை எண்ணெய் தானா? உனக்கு இருக்கிறது ஒரே வருமானம் தானா? உனக்கு இருக்கிறது கொஞ்சம் ஆசீர்வாதம் தானா? அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, ஆண்டவரே இதை எப்படி நிர்வகிக்கணும் எனக்கு ஞானம் கொடுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த திறமைகளை, இந்த ஞானத்தை, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நிர்வகிக்கணும் எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த விதவை போல நீங்கள் சரியாக நிர்வகித்தால் மீதம் எடுப்பீர்கள் என்பார்களே. அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். மீதியாய் எடுத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உன்னிடத்தில் என்ன இருக்கோ, தேவன் உனக்கு எந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். 4வது தாவீது. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்கிறேன். அது உன்னை ராஜாக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். எது? உனக்குள்ள இருக்கிற கிஃப்டை சரியாக பயன்படுத்தினா. ஆமீன் சொல்லலாமா? தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த ஏரியாவில் பார்த்தாலும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறவன் தான் இருந்தான். சாமுவேலை கூட எடுத்துக்கோங்களேன். சாமுவேலே ஆளை பார்த்த உடனே, என்ன ஆண்டவரை இவனை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் பெரிய பெரிய நல்லா இருக்கிறான், அவனை விட்டுட்டு இவனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அவனே அப்செட் ஆகிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ முகத்தை பார்த்து நீ பிளான் பண்ணுற, தோற்றத்தை பார்த்து நானும் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவங்க அப்பா கூட்ட இவ்வளோ தானே 7 பேரை கொண்டாந்து ஏற்றுறான். அந்த பையனை கூட்டினே வரல. அவன் கதை பாருங்க, அவனை கணக்கிலேயே வச்சுக்கலைவன். 7 பேரை கொண்டாந்து நிறுத்துறான். அவங்க அப்பா கூட அவனை டிஸ்பைஸ் பண்ணியிருந்தார். அவனுக்கு ஒன்றும் திறமை கிடையாதுங்க ஐயா, இதில் இந்த பெரிய புள்ள நல்லா இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணுங்கன்றாரு. பேரண்ட்ஸு அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவன் ஆடு மேய்க்கு தான் லாக்கின்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸு. சவுலு அவனுக்கு என்னன்னா இவர் சுரமண்டலம் வாசித்தா பேய் போகும், அதுதான் அவன் கண்டுபிடிச்சிருக்கிற
அவங்ககிட்ட இதுதான் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். ஒரு வேலைக்காரன் சொல்கிறான் 18ஆம் வசனம் நினைக்கிறான். அதில் 1 சாமுவேல் 16:18, 1 சாமுவேல் 16:18 ஒரு ஆள் வேணும் வாசிக்கிறதுக்குன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், ஈசாய்க்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை லேசாக நினைக்காதீங்க, அவன் வாசிக்கிறதில் தேறினவனும் பராக்கிரமசாலியும் சௌந்தரியவானும் பாப்பா அவனோட கூட கர்த்தர் இருக்கிறாரு போட்டு அள்ளி தள்ளினாங்க. அவன் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அவன் கண்டுபிடிச்சான். தாவீதுக்குள்ளே இருக்கிற திறமைகளை அவன் கண்டுபிடித்தான். உனக்குள்ளே திறமை இருக்கிறது நீயே இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நம்ம இன்னும் மேலே வரல, இன்னும் நம்ம வளரல, இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை. யூ ஹாவ் கிஃப்ட் ஆஃப் காட், யூ ஹாவ் டேலண்ட் ஆஃப் காட், யூ ஹாவ் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், யூ ஹாவ் அனாயிண்டிங் ஆஃப் காட். தாவீதுக்கு உள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறதே யாருமே கண்டுபிடிக்க முடியல என்பார்கள். எல்லாரும் வேறு வேறு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் அவன் ஆடுமைக்கு தான் ஆக்கி அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தாங்க. எல்லாரும் வேறு மாதிரி பார்த்தாங்க. கோலியாத் அவனை பார்த்தது வேறு மாதிரி. நான் என்ன நாயா தடியோட வந்திருக்கிறேன்றான், நீ சின்ன பையங்கிறான். அவன் வேறு மாதிரி பார்க்குறான். சவுல் வேறு மாதிரி பார்க்குறான், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா, உனக்கு பயிற்சி இல்லை, உன்னால் முடியாதுங்கிறான். எல்லாரும் அவனை வேறு மாதிரி பார்க்குறாங்க அன்பானவர்களே. ஆனால் தேவனோ அவனை ராஜாவாய் பார்த்தார். அவனுக்குள்ளே ராஜா இருக்கிறார் என்பதை தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும் அன்பானவர்களே. உனக்குள்ளே சும்மா வெறும் ஆடு மேய்க்கிறேன்னு நீ எடை போட்டுறாத. இன்னைக்கு என்கிட்ட ஒன்றே இல்லைன்னு நீ எடை போட்டுறாத. உனக்குள்ளே ராஜா அபிஷேகம் இருக்கிறது. உனக்குள்ளே ராஜாவாய் வாழ்கிற அபிஷேகம் இருக்கிறது. நீ ராஜாவாய் உயர்கிற அபிஷேகம் இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற அந்த கிஃப்ட், உனக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்னை ராஜாக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறது மாத்திரம் இல்லை, உன்னை ராஜாவாய் மாற்றுகிற அபிஷேகம் அது. ஹல்லேலூயா. எனக்கு ராத்திரி அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் மறக்காதீங்க. உனக்குள்ளே தேவன் மேன்மையான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சது, தாவீதுக்கு தெரிஞ்சுட்டே என்னென்ன சொல்லுங்கள், எங்கள் அப்பா என்ன சொல்லட்டும், சாமுவேல் என்ன சொல்லட்டும், அல்லது வேலைக்காரன் என்ன சொல்லட்டும், சவுல் என்னென்ன சொல்லட்டும், கோலியாத் என்னென்ன சொல்லட்டும், எனக்குள்ளே ஒரு வல்லம் இருக்கிறது, ஒரு வரம் இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சிங்கத்தை பார்த்தாலும் தைரியமாக ஓடுறான், கரடியை பார்த்தாலும் தைரியமாக ஓடுறான், கோலியாத்தை பார்த்தாலும் தைரியமாக ஓடுறான். என்னடா இவனுக்கு இவ்வளோ தைரியம்னு பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வரத்தை கண்டுபிடிச்சிட்டான். எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சொல்லுங்கள், எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதை கொண்டு நான் சிங்கத்தை கொல்ல முடியும், கரடியை கொல்ல முடியும், கோலியாத்தை கொல்ல முடியும், ராஜாவாக முடியும். ஆமென். ராஜாவாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The best life is in you, brother. உனக்குள்ளே இருக்கிற அந்த தேவ கிருபையை சரியாக யூஸ் பண்ணிங்கண்டா, உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பொறுமையாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கண்டா, ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். உனக்கு வழிகளை திறந்து, வாசல்களை திறந்து, ஹல்லேலூயா, கதவுகளை திறந்து கொடுத்து ராஜாக்களிடத்திலே கர்த்தரை கொண்டு போய் நிறுத்துவார் என்பானவர்களே. ராஜாவின் தயவுகளை கிடைக்க பண்ணுவார் என்பானவர்களே. ஹல்லேலூயா. சாதாரண மீன் பிடிச்சின்னு அந்த பேதுரு தான் என்பானவர்களே. அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாதானா? அப்பா எப்படி அவனை ஹேண்டில் பண்ணார்னா, ஒன்றும் இல்லை பேதுரு, உனக்கு என்ன தெரியுமா அதையே பண்ணும். உன் வலையே போடு. மீன் வேணுமா, உன் வலையே போடு. ஒன்று செய்ய, ஆழத்தில் போடு, இல்லை கட்டி வலது பக்கம் போடு, இன்னொரு தரம் தூண்டில் போடு, வெள்ளி பணம் கிடைக்கும். இப்படி அவனுக்கு கிடைச்சவைகளை கொண்டே அவனை ட்ரெயினப் பண்ணி, ஒரு நாள் பரலோகத்தினுடைய வரத்தை அவனுக்குள்ளே வச்சு ட்ரெயினப் பண்ணி அபிஷேகத்தை வச்சு, ஹல்லேலூயா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் 1 அதிகாரம் டல்லாக போச்சு, ஒரு மாதிரியாக போச்சு. 2 அதிகாரம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போச்சு அப்போஸ்தலர்ல. 3 அதிகாரத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா அப்படி எரியுது உள்ள அவனுக்கு. அவனுக்குள்ளே ஏற வரம், ஏற்கனவே வரம் இருக்குது உள்ள. இப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளன்னைக்கு கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்த மாதிரி, தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன மாதிரி அவன் வரத்தை கிளறி விட்டுடுச்சுங்க. அவன் உள்ள அந்த வரத்தை கிளறி விட்டுடுச்சு. அபிஷேகம் வரங்களை கிளறி விடும். ஆமென். ஓ ஹல்லேலூயா. அவன் வரத்தை கிளறி விடுங்க அன்பானங்களே. பேதுரு கிளறி விட்டான். வல்லமை இறங்கின உடனே உள்ள இருக்கிற வரம் கிளற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்குள்ள புத்தா அப்படியே கொத்தா வரங்கள் இருக்கிறது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவனால தாங்க முடியல. எல்லாரும் போற மாதிரி சர்ச்சுக்கு போறவன் சும்மா போறான பார்த்தீங்களா? வரம் உள்ளே இருக்கிறவனால் சும்மா இருக்க முடியறதில்ல. ஹல்லேலூயா. ஏதாவது பண்ணணுமே, அவனால சும்மா இருக்க முடியல அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நாங்கள் அங்கேருந்து வரும்போதே கேட்டுங்கிறோம், இவங்க ஏதோ பாட்டுக்கு வாசனை இருக்கிறாங்க. வரம் இருக்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நாங்கள் கீழே வரும்போதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பாட்டுக்கு வாசனை இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அது வேஸ்ட் இல்லைங்கிற நான், ஒரு ஆமீன் சொல்லுங்க.
இதுதான் பேதுரு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனால சும்மா இருக்க முடியல. போறான் சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பிரசங்கத்துக்கு டைம் ஆயின்னு இருக்குது. அங்க வேற இப்போது பெரிய பிஷப் வருவார், பீட்டர் வருவார், அவர் செய்தி கொடுப்பார், நாங்கள் அனௌன்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்குள்ள எரிஞ்சுன்னு இருக்குதுங்க ஒரு வல்லமை. அவனுக்குள்ளே இருக்கிற வரத்தை யூஸ் பண்ணாம இருக்க முடியல. பார்த்தா ஒரு சப்பானி உட்காந்துட்டு இருக்கிறான். சார் கொஞ்சம் பிச்சை போடுங்க சார். அவன் என்ன நோக்கிப்பா இவன் சொல்றான் எங்களை நல்லா பாருங்கிறான். அங்க வேற அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, டைம் ஆயின்னு இருக்குது, இவர் பிரசங்கம் பண்ணணும். இங்கே என்னடனா இவன் கூப்பிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனுக்குள்ள இருக்கிற அக்கினி, அவனுக்குள்ள இருக்கிற வரத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான் 6ஆம் வசனத்துல, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நீ கேட்கறது என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட ஒன்று இருக்க, நான் தரவா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. நல்லா பார்த்தாம ஏதோ பெருசா கிடைக்க போதுறாப்பா, அப்படியே கட்டியா கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி அவன் சொன்னான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட, எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. நீங்க நானும் பண்ண வேண்டியது தான். உனக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுங்க இன்னைக்கு கையில். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் இதை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த தொழிலை செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த திறமைகளை பயன்படுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வேலைக்கு நான் போகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியங்களை நான் செய்கிறேன். கமான், இதை மட்டும் பண்ணுங்க அன்பானவர்களே. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், ஓ அமேசிங், எவ்வளவு வரம் செயல்பட்ட தெரியுமா? சப்பானி எழுந்து குதித்து நடந்து தேவனை துதித்து கொண்டு ஆலயத்துக்கு போனான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் பிரதர், யூஸ் யுவர் கிஃப்ட்ஸ் பிரதர். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அதை சந்தோஷமா பயன்படுத்துங்க. முறுமுறுக்காதீங்க அன்பானவர்களே. எனக்கு வாச்சுதே, எனக்கு இந்த குடும்பமா, எனக்கு இந்த வரமா, எனக்கு இந்த சபையா, எனக்கு இதுவா? இல்லை அன்பானவர்களே, உனக்குள் இருக்கிற வரம் பெரியது, உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கை பெரியது, உனக்கு கொடுத்திருக்கிற சின்ன வேலையோ வருமானமோ அது பெரியது, உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் சின்னதோ பெரியதோ அது ஆசீர்வாதமானது. இன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பின் எல்லையை விஸ்தாரமாக்கி அவனை ராஜாக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர். ஆபிரகாம் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வாசல்களை திறந்து கொடுத்த ஆண்டவர். அந்த விதவினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து பெருக பண்ணின ஆண்டவர். இன்னைக்கு ராத்திரி பேதுருக்கு மேல அந்த அபிஷேகத்தை வைத்து வரங்களை வைத்து அவனை பயன்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும் அன்பார்களே. உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமையை கண்டுபிடி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரத்தை கண்டுபிடி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை கண்டுபிடி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை கண்டுபிடி. ஆண்டவரே, இதுவரை நான் பயன்படுத்தாததற்காக மன்னியும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நான் அதை சந்தோஷமாய் பயன்படுத்த போகிறேன் ஆண்டவரே. சின்னதோ பெருசோ நான் ஆண்டவருக்காய் வாழ போகிறேன், ஆண்டவருக்காய் பயன்படுத்த போகிறேன், ஆண்டவருக்காக நான் கொடுக்க போகிறேன். எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க அன்பானவர்களே. அந்த வரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அந்த தாளந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். புதிய வாசல்களை திறந்து கொடுக்கும், வழிகளை திறந்து கொடுக்கும், ராஜாக்களிடத்தில் கொண்டு போவதை நிறுத்தும், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். செழிப்பையும் அபிவிருத்தியும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஜெபமணி நாம் முடிக்கலாம். நன்றி ஆண்டவரே. என்னை கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். கையில் எனக்குள்ள ஒரு வரத்தை வைத்திருக்கிறீர் ஐயா, முழுவதுமாய் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பயன்படுத்தும். ஒரு ஆசீர்வாதம் எனக்குள்ளே திறமைகள் இருக்கிறது, எனக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன். எல்லாமே ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதெல்லாம் நீ கொடுத்த வரங்கள் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற திறமையை நான் கண்டுபிடிப்பேன், எனக்குள்ள இருக்கிற வல்லமை நான் கண்டுபிடிப்பேன், எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கண்டுபிடிப்பேன். ஓ தேவனே, அந்த ஞானமாய் நான் பயன்படுத்துவேன், அந்த ஞானமா நான் பயன்படுத்துவேன். இன்னும் அதிகமான வரங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ராஜாக்கள் உனக்கு கொண்டு போய் நிறுத்துவார், ராஜாக்களுடைய தயவு உனக்கு கிடைக்கும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்த தாவீது அந்த வரத்தின் போல வழிகள் திறந்தது, அவனுக்குள்ள இந்த அபிஷேகம் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது, அவனுக்குள்ள அபிஷேகம் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. He became a giant killer. Hallelujah. Hallelujah.
கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். வரம் உன்னை உயர்த்தும். உன் வரம் உனக்கு வாய்ப்புகளை கொண்டு வரும். உன் வரம் உன்னை பெரிய மனுஷனிடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன் வரம் உனக்கு காரியங்களை வாய்க்கப்பட்டு இன்னும் கூடுதலான வரங்களை கொண்டு வந்து சேரும். ஹல்லேலூயா. யூஸ் பண்ண தீர்மானம் எடு. இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உனக்குள்ளே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே தேவன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று தேவன் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியத்தை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிறார். நல்ல திறமைகளை கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன்னுடைய கையில் கொடுத்திருக்கிறார். நல்ல வருமானங்களை கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறார். அதை நீ ஞானமா பயன்படுத்தினா, அதை ஆண்டவருக்கு பிரியமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு பிராமிஸ் பண்ண உனக்கு வழிகளை தருவேன், காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், ராஜாக்களிடத்திலே நிற்க பண்ணுவேன், தயவுகளை உண்டாக பண்ணுவேன். ஓ ஹல்லேலூயா. மேன்மை அடைவான், மேன்மை அடைவான். எஸ் லார்ட். தகப்பனே, நீங்க எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி சுவாமி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற உதந்தி கிடக்கிற அந்த வல்லமை, வரங்கள், அபிஷேகம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வரங்களை புதைச்சிட்டோம் சுவாமி. எங்களை மன்னியும் ஆண்டவர். நிறைய யூஸ் பண்ணலப்பா. நாங்கள் எங்களை கொடுத்த அந்த மேன்மையை நாங்கள் தட்டி கழிச்சிட்டோம். ஹல்லேலூயா. நீங்க கொடுத்தது பெருசா ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தின் பார்வையில் அது அற்பமா இருந்தால் அது விலையேற பெற்றது. அது பிரஷியஸ் ஸ்டோன் ஆண்டவர். அது வைரம் போன்றது, அது மாணிக்க கற்கள் போன்றது ஆண்டவர். விலையேர்ந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நாங்கள் கண்டுபிடித்து அதை பயன்படுத்த போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமை, அந்த வரம், அந்த திறமை, அந்த வாழ்க்கை ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. நீங்களுக்கு கொடுத்ததுப்பா. நாங்க அதை அசட்டை பண்ணிட்டு எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தாத இந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோம். அதை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கிறேன், கதவுகளை திறக்கிறேன். ராஜாக்கள் இடத்துல கொண்டு போய் எங்களை நிறுத்துகிறேன். எங்களை ராஜாக்களை மாற்றுகிறேன். வல்லமையான காரியங்களை கர்த்தரை கொண்டு சேர்க்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமான பரிபூர்ணமான நன்மைகளை எக்ஸ்ட்ராவா எங்களை கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே. யோசேப்புக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர், தாவீதுக்கு செய்தவர், பேதுருவுக்கு செய்தவர், அந்த விதவைக்கு செய்தவர். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்குள் இருக்கிற வரங்கள் செயல்படுவதா, அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் பயன்படுவதா, அவங்களுக்குள்ள இருக்கிற என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீரோ, வரங்களை வைத்திருக்கிறீரோ, இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும் ஆண்டவரே. பேதுருவை போல நாங்கள் எழுந்து கொள்ள தீர்மானம் எடுக்கிறோம். பேதுருவை போல பயன்படுத்த நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் பயன்படுத்த போகிறோம். எங்களிடத்தில் இருக்கிற வர்க்க நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அது ஞானமோ, வல்லமையோ, கிருபையோ, பணமோ, பிள்ளைகளோ, குடும்பமோ, வாழ்க்கையோ, அல்லது வேற எந்த ஆவியின் வரங்களோ, இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்த போகிறேன். திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அதன் மூலம் நீர் உயர்த்த போகிறேன். தாவீதை அதன் மூலம் உயர்த்தினீர் அல்லவா? யோசேப்பை அதன் மூலம் உயர்த்தினீர் அல்லவா? என் ஜனங்களை அதன் மூலம் உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அநேகரை கர்த்தர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அநேகரை கர்த்தர் இந்த ராத்திரி உயர்த்துகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் தீர்மானங்களை, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். இனிமே கர்த்தர் இந்த வரத்தை எழுப்பி அதை, அந்த வரங்களை பயன்படுத்த போகிறீர்கள். கர்த்தர் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசல்களை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கதவுகளை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில்
முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும்